ஹாய் வணக்கம் முருகலே, வெல்கம் டு முருகன் துணை ஓம் சேனல். இன்னைக்கு வைகாசி விசாக திருநாள். எல்லாருக்கும் வைகாசி விசாகம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் இன்னைக்கு காலையிலேயே ஒரு 4 o'clock எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 6 அபிஷேகம் பண்ணேன். 6 முகன் அப்படி இல்லையா, அதனால் 6 அபிஷேகம் பண்ணேன். இந்த மாதிரி ரொம்ப ஃபெஸ்டிவல் விசேஷம்னா 6 அபிஷேகம் பண்ணுவேன். மற்ற நாளில் பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவேன். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் எதுவும் பண்ண டைம் இல்லை, அதனால் அவருக்கு பிடிச்ச மாம்பழம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அதை வச்சாச்சு. பூஜை முடிச்சாச்சு. பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும் இல்லையா, கண்டிப்பாக கோவிலுக்கு போனால் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். அதனால் கோயிலுக்கு அடுத்து கோயில் எப்படியும் 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அடுத்தது கோயில் போனால் செம்ம ரஷ். அங்கே க்யூ பார்த்திங்களா, கோவில் இங்கே இருக்குது, க்யூ கடைசி படிக்கட்டு வரைக்கும் க்யூ. முருகப்பெருமானை பார்க்க கண்டிப்பாக க்யூவில் நின்று தவம் இருந்து பார்க்குறது நல்ல விஷயந்தான். நான் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ரொம்ப க்யூ அதிகமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டேன். அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு ராஜா மாதிரி இல்லை, ராஜ அலங்காரத்தில் ரொம்ப அழகாக தரிசனம் கொடுத்தாரு. ரொம்ப அழகாக இருந்தார் முருகர். நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. நீங்கள் எல்லோரும் கோவில் போனீங்களா, தரிசனம் பண்ணிங்களா முருகர்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.